வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி வெண்டைக்காய் கடையல் செய்கிறது பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது நம்ம களி செய்துட்டு அது காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வில்லேஜ்லலாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. முதல்ல இதை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். நம்ம வானலில் கூட செய்யலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 1/2 kg அளவுக்கு வெண்டைக்காயை ½ இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்த உடனே இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் எதுக்காக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறேன்னா, பருப்பு வெந்து வர்றது ஈஸியாக இருக்குங்க. இல்லைன்னா வானல்லையும் செய்யலாம். அதனால் அதே ப்ரெஷர் குக்கரில் வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை மாற்றி எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே நான் 12 பச்சை மிளகாய், காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளி 1 எடுத்திருக்கேங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நான் எண்ணெயில் பச்சை மிளகாயும் வெங்காயம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். பொதுவாகவே வில்லேஜில் வெண்டைக்காய் கடையல், கத்திரிக்காய் கடையல் இது அதிகமாக நம்ம கேழ்வரகு களி இல்லைன்னா சோள களிக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இதில் 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். முதல்ல பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் பருப்புலேயே சேர்த்துருக்கேன். பருப்பு வதங்கி வந்த உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாங்க. எல்லாம் வதங்கி வந்த உடனே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி 2 இல்லைன்னா 3 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இல்லை ப்ரெஷர் போன உடனே நம்ம இப்படி எடுத்து பார்க்கலாங்க. நல்லா 3/4 பாகம் அளவுக்கு பருப்பு வெந்து வந்தாச்சு. நான் 2 விசில் வச்சேன். கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அதுலேயே இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்டு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன். தக்காளி கூட சேர்த்தோம்னா புளியை குறைச்சிக்கலாங்க. நான் தக்காளி 1 சேர்த்துருக்கிறதுனால பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பூ போல் வெண்டைக்காய் வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம உப்பு சேர்த்து
நம்ம கரண்டிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா பொட்டேட்டோ மெஷர் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் கடையல். நான் இங்கே சோளம் களிக்கு காம்பினேஷனாக எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் ஸ்டைல் டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.